السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم الناس، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய இறுதி கடமையாம் ஹஜ்ஜை முடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல திசைகளிலிருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜம் மப்ரூராவாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. மேலும் நம்முடைய வாழ்க்கை அனைத்தையும் அவனுக்கு உரித்தான கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துவாவோடு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து, மனிதனை விட ஒரு உயர்தரமான படைப்பு என்று சொல்லப்போனால் அது முஸ்லீம்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே, முஸ்லீம்களுடைய பண்புகள் என்பது எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பல நபிமார்கள், ரசூல்மார்கள் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் என்பவன் பிற முஸ்லிமுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். அந்த வாழ்க்கையின் மூலமாக பிற முஸ்லிம்கள் பயனடையக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் பல நபிமார்களின் சரிதைகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றது. அதிலே நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலே ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களில் அவர்களுடைய அந்த வரலாற்று தொடர்புகளை அல்லாஹு தஆலா அழகாக
நமக்கு கூறி காட்டுகின்றான். அதிலே ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தை ஃபிரௌனிடமிருந்து எப்படி காப்பாற்றினார்கள், அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய சமுதாயத்தின் மீது அக்கறையுடையவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய மகத்துவமான பிரயோஜனமாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே தெள்ளத் தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய சமூகத்திலேயே அவர்கள் வளருகின்றார்கள். சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் அந்த அரசவையிலே வளர்ந்து அந்த ஃபிரௌனிடத்திலே ஈமானை எடுத்து கூறும்படி அல்லாஹு தஆலா உத்தரவிடுகின்றான். அதுபோன்று அவர்கள் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஃபிரௌனிடத்திலே ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக பக்கதுணையாக இருந்தது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அவர்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடு என்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டதின் காரணமாக அவருடைய சகோதரரையும் நபியாக வைத்து, நீங்கள் ஒரு அரசருக்கு இஸ்லாத்தை எடுத்துச் செல்லப் போகின்றீர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கவுலன் லையினா மிருதுவான முறையிலே அமைதியான முறையிலே அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்பதாக ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அந்த அடிப்படையிலே அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். எடுத்துரைத்ததின் காரணமாக அந்த சமுதாயம் பல விஷயங்களில் மூலமாக துன்புறுத்தப்பட்டார்கள், பல சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அந்த சோதனை என்பது இறுதியிலே அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற அந்த நிலைமைக்கு அந்த சமுதாயத்தினர் தள்ளப்பட்டார்கள். ஆனால் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயம் வீணாகிவிடக்கூடாது, இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும், எந்த நிலையிலும் இவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அந்த ஒரே நோக்கத்தினால் அவர்கள் அந்த சமுதாயம் தலை தூக்கி நிற்க வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்தினால் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போராடினார்கள். அவர்களிடத்திலே போராடியதின் காரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். வெற்றி என்பது எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு அழிவு என்பது தேவைப்படுகின்றது. அந்த அழிவு என்பதை அழிப்பதை நிலைநிறுத்திவிட்டுத்தான் அவர்களை காப்பாற்றவில்லை, மாறாக அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா காப்பாற்றி விட்டுத்தான் அல்லாஹு தஆலா அந்த ஃபிரௌனை அழித்தான் என்பது நமக்கு அனைவர்களும் அறிந்த வரலாறு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு பல நபிமார்களுடைய சரித்திரங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே கூறுகின்ற பொழுது, நான் மேலே ஓதிய அந்த ஆயத்திலே வைது ஃபரக்னா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன் வஅன்தும் தன்துரூன், அந்த வாழ்க்கை மகத்துவத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தின் மீது வைத்திருந்த அந்த அக்கறையை அவர்களால் இந்த மக்கள் பயனடையக்கூடிய விதத்தை எப்படி அல்லாஹு தஆலா கூறுகின்றான் என்றால், அவர்களை அவருடைய சமுதாயத்தையும் அந்த நதியிலிருந்து காப்பாற்றிய பின்னரே இவர்களை அழித்ததாக அந்த வரலாறு இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஒரு மனிதனுடைய அழிவின் மூலமாகத்தான் நமக்கு வெற்றி தரும் என்பது கருத்தல்ல, மாறாக நமது வெற்றிக்கு கிடைத்த பரிசு இதுதான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தெளிவாக கூறி காட்டுகின்றான். ஏனென்றால் அவர்கள் நாம் எதிரியை அழிக்க வேண்டும் என்பதாக ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடவில்லை, மாறாக நாம் இதிலிருந்து வெற்றி பெற வேண்டும், நாம் இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த வெற்றியின் இலக்கை அவர்கள் நாடியதின் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ஆயத்தின் மூலம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்.
மேலும் அவர்கள் கூறுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்தில் உண்டான அந்த தடியை கொன்று அந்த நதியை அடுக்குகின்றார்கள். அது 2 பிளவுகளாக நடுவிலே பாதை செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த நதி திறக்குகின்றது. அதிலே தன்னுடைய சமுதாயத்தை முதலாக அனுப்புகின்றார்கள். அதற்கு பின்னால் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து சென்றார்கள். அந்த நதியை கடக்குகின்றார்கள். இறுதியிலே அவர்களை துரத்தி வந்த அந்த எதிரி கூட்டம் அந்த நதியினுள் நுழைகின்றது. நுழைந்து அவர்கள் இறுதியிலே நடுநிலைக்கு வந்தவுடனேயே அவர்கள் அழிக்கப்பட்டதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வரலாறிலே நமக்கு கூறி காட்டுகின்றான். ஆக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக ஒரு பயன் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் நமக்கு வன்மையாக அதை செய்தே ஆக வேண்டும், அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதையும் நமக்கு அழகாக தெளிவாக கூறி காட்டுகின்றது. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மக்களிலே சிறந்தவர் யார் என்றால் அவருடைய வாழ்க்கையினால் மக்களுக்கு புரோஜனம் ஏற்பட வேண்டும். அந்த புரோஜனம் ஏற்படக்கூடிய அந்த வகையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் தான் நல்ல மனிதன் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதிலேயும் மேலும் கூறுகின்ற பொழுது, அஹப்புன் நாஸி இலல்லாஹி, அல்லாஹுவின் பக்கம் மிகவும் பிரியப்படக்கூடிய மனிதர் யார் தெரியுமா? அன்ஃபாஹுமுன் நாஸ், மக்களுக்கு புரோஜனமானவர். மக்களுக்கு புரோஜனமானவர் இன்றைய காலத்தில் யாராக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. ஊர் ஜமாத்தினுடைய தலைவர் அல்லது இந்த ஊரிலே இருக்கக்கூடிய என்னென்ன பதவிகளில் இருக்குகின்றார்களோ அத்தனை பேர்களினாலும் இந்த மக்களுக்கு புரோஜனம் வந்து சேர வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. அந்த வேலைகளிலே என்னென்ன வேலை தெரியுமா? பொதுவாக ஒரு முஸ்லிமிடத்திலே சந்தோஷத்தை வரவேற்பது. அவன் கவலையாக இருப்பானேயானால் அவனை சந்தோஷப்படுத்துவது, அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உதவுவது. ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்தை அவனிடத்திலிருந்து போக்குவது. ஒரு மனிதனிடத்திலே கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவது, அல்லது அந்த மனிதனிடத்திலே பசியோடு வருவானேயானால் அந்த பசியை அவனிடத்தில் போக்குவது என்பதாக இப்படி பல விஷயங்களை இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இப்படிப்பட்ட அந்த செயல்கள் செய்யக்கூடியவர்கள் மக்களிலே புரோஜனமானவர்கள். அந்த புரோஜனமானவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதைத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தஃப்சீரிலே சொல்லக்கூடிய திபுரானி என்ற அந்த கிதாபிலும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கூறிய ஹதீஸினுடைய விளக்கத்தில் வந்த செய்திதான் இது. இவைகளெல்லாம் செய்யக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் புரோஜனமான மனிதர்கள். அந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே பிரியப்படுகின்றான் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை வைத்தும் நமக்கு அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி காட்டுகின்றான். இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். அந்த முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு புரோஜனம் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் நமக்கு ஆகுமாக்குகின்றது. மனித வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமேயானால் ஒரு மனிதனுக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்குகின்றன. ஒரு வாய்ப்பு என்பது அவன் ஒரு மனிதன் அன்பையும் கருணையையும் மக்களிடத்திலே வெளிப்படுத்துகின்றான். மற்றொரு மனிதன் தன்னுடைய அகம்பாவம், தன்னிடத்தில் உண்டான கௌரவத்தை வெளிப்படுத்துகின்றான். இது 2லே எந்த மனிதன் சிறந்தவன் என்று யாரிடத்தில் கேட்டாலும் சரி அவர்கள் கூறுவார்கள், எந்த ஒரு மனிதன் கருணை காட்டுகின்றானோ, மக்களிடத்திலே பாச பரிவோடு நடந்து கொள்கின்றானோ அவன்தான் சிறந்த மனிதன் என்பதை இந்த இடத்திலே ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் ஆமாக்குகின்றது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து இஸ்லாத்தை எடுத்து வைத்தது வரை
அத்தனை விஷயங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கை மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அதன் மூலமாக மக்கள் பயன்பெறக்கூடிய வாழ்க்கையாகவும் தான் இருந்தது என்பதை ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை உள்ளவராக இருந்தார்கள், மிகப்பெரிய ஒரு பாசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் உதவக்கூடியவராக இருந்தார்கள் என்பதைத்தான் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பதிவு செய்கின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கிராமத்திற்கு வருகின்றார்கள். அந்த கிராமத்திலே தண்ணீர் பஞ்சம் என்பது இருக்குகின்றது. அந்த தண்ணீர் பஞ்சத்தின் காரணமாக 2 பெண்கள் அந்த இடத்திலே தண்ணீருக்காக தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தண்ணீர் எங்கிருந்து கிடைக்குமோ அந்த இடத்திலிருந்து ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை எடுத்து அவர்களுக்கு பரிமாறுகின்றார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அவர்கள் எந்த உதவியும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் அவர்கள் புதியவர் இருந்தாலும் அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டாலும் பசி ஏற்பட்டாலும் அவர்களிடத்திலே எந்த உதவியையும் நாடாமல் அவர்கள் தண்ணீர் புகட்டினார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே வலம்மா வரத மா மதியன வஜத அலைஹி மினன்னாசி யஸ்கௌன வஜத மின் தூனிஹிம் இம்ரதானி ததூதானி காலமா ஹத்புகுமா காலதா லா தஸ்கி ஹத்தா எஸ்திரர் ரிஆ வஅபுனா ஷேகுன் கபீர். எங்களுடைய தந்தை முதியோராக இருக்குகின்றார்கள், அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த பிராணிகளுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டுங்கள் என்பதாக அவர்கள் உதவி தேடினார்கள். அந்த உதவியை ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு கூறி காட்டுகின்றார். இன்றைய காலத்தில் ஏதாவது ஒரு புரோஜனம் இல்லாமல், ஏதாவது ஒரு நம்முடைய தேவை அல்லாமல் ஒரு மனிதன் உதவி செய்கின்றான் என்றால் அவன்தான் மக்களிலே சிறந்தவன் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதிவு செய்கின்றார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஒரு தடவை பனி முஸ்தலக் என்ற அந்த போர் நடந்தது. அந்த போரிலே ஏராளமான கைதிகள் இஸ்லாமியரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளை தன்னுடைய சகாக்களுக்கு அவர்கள் பிரித்து கொடுக்குகின்றார்கள். பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இருக்குகின்றார்கள். அவர்களை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்த உடனேயே அந்த யாராருக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டதோ அந்த கைதிகளை எல்லாம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியாக ஏற்ற பின்னர் அவர்களுடைய சொந்தக்காரர்களை நாம் அடிமையாக நடத்துவதா என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த மக்களை விடுதலை செய்ததாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இந்த ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்ற பொழுது தன்னுடைய சமுதாயத்திற்கு ஜுவைரியா போல பாக்கியமான ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை என்பதாக ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்ததன் காரணமாக அவருடைய சொந்தக்காரர்களை கூட அடிமைப்படுத்துவதை சஹாபாக்கள் விரும்பவில்லை. இதுதான் நற்குணம். இப்படி இந்த நற்குணங்கள் தான் இஸ்லாமியரிடத்திலே வர வேண்டும். யாருக்கும் எதற்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவர்களிடத்திலிருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் அவர்களிடத்திலே பல உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு ஆகுமாக்குகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ வேண்டும் என்பதையும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குகின்றது என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்குகின்றதா? அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரி செய்து கொள்கின்றார்களா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
வேண்டும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, பிறருக்கு நன்மையை நாடக்கூடிய அந்த உலக வாழ்க்கை என்பது அந்த பிறருக்கு நன்மை சேர்த்து கொடுப்பதினால், அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடுப்பதினால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு வாழ்க்கையில அனைத்து வெற்றியையும் தருகின்றான் என்பதை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஒரு தடவை ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கிணறை ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாங்குகின்றார்கள். அந்த கிணறு தண்ணி அங்கே மட்டும்தான் இருக்குகின்றது, வேறு எங்குமே இல்லை. அது ஒரு யூதனிடத்திலே இருந்தது. அந்த யூதன் அதை விலைக்கு தரமாட்டேன் என்றெல்லாம் சொன்னான். அந்த நேரத்தில் ஒரு வியாபாரத்தினுடைய யூகத்தை அறிந்தவர்கள் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த யூகத்தின் மூலமாக, அந்த யுக்தியின் மூலமாக அந்த யூதனிடத்திலே பேசி, அந்த கிணற்றை, பாதி கிணற்றை எனக்கு நீ கொடு, பாதி கிணற்றை நீ வைத்துக்கொள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை அனைத்தையும் நீ எடுத்துக்கொள் என்பதாக அந்த யூதனிடத்திலே கூறி பாதி கிணற்றை வாங்குகின்றார்கள். ஒரு நாள் அவனுக்கும் ஒரு நாள் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பங்கிடப்படுகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நாள் வருகின்ற பொழுது சஹாபாக்களை எல்லாம் யாராருக்கு தண்ணீர் வேண்டுமோ அனைவர்களும் இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். மறுநாள் யகூதியுடைய நேரம் வருகின்றது. அவன் தண்ணீரை விலைக்கு விற்குகின்றான். அந்த விலைக்கு விற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தண்ணீரை எல்லாம் நேற்றே அவர்கள் நிரப்பி விட்டதினால் விலைக்கு வாங்குவதற்கு யாருமே வரவில்லை. இறுதியாக அவன் முழு கிணத்தையும் நான் உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகின்றேன் என்பதாக அந்த யூதன் கூற, அதையும் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழுமையாக வாங்கி அவர்கள் ஒப்படைத்த அந்த வரலாறை செல்லக்கூடிய ஹாஜிகளோ அல்லது உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களோ பேரே உமர் என்று, பேரே உஸ்மான் என்று இன்றும் இருப்பதை ஒவ்வொருவர்களும் காணக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் பெற முடிகின்றது. இப்படித்தான் மனிதர்கள் என்றால், இஸ்லாமியன் என்றால் பிற மனிதனுக்கு உதவி தரக்கூடியவனாக, பயன் தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் சஹாபாக்களும் சரி, நபிமார்களும் சரி, ரசூல்மார்களும் சரி வாழ்ந்திருக்குகின்றார்கள். இதுதான் இஸ்லாமியுடைய நிலைமை என்பதையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை நாம் அனைவர்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم الناس، أو كما قال عليه الصلاة والسلام.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி